Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. So you never miss any new updates cause whenever we upload new video. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் அப்புறம் பிஎன்ஜி டெக்ஸ்ட் ரெண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தெரியும். ஸோ இப்போது நம்ம டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் எப்படி லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஹேவி பிளேயர் ஆப்பில் ஹேவி பிளேயர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே போங்க. கீழே போனீங்கன்னா லோட் ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெம்ப்ளேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரிலனா, ஸோ அதுக்காக ஒரு வீடியோ போட்டு அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோ பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆகும். எந்த எரரும் காமிக்காது. லிங்க்கில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துட்டு. ஓகே, இப்போ நம்ம டெம்ப்ளேட் வந்து லோட் பண்ணியாச்சு. லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் தான் பேக்ரவுண்ட் இமேஜ் அப்புறம் பார்டர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பார்டர் இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பார்டர் இமேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளர் எஃபெக்ட் கீழே இருக்கிற அந்த இமேஜ். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரலில் போய்ட்டு விசிபிள் கொடுங்க. விசிபிள் கொடுத்தாலே உங்களுக்கு பார்டர் வந்து எனேபிள் ஆகிடும். ஓகே, அடுத்து அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செட் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ செகண்டாக இருக்கிற இமேஜ் தான் பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டம் இமேஜ் போய்ட்டு பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் பேக்ரவுண்டாக வைக்க போகிற அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் செட் பண்ணுற பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே போல் நீங்களும் போய்ட்டு கேலரியில் போய்ட்டு நீங்கள் வைக்க போகிற அந்த பேக்ரவுண்ட் இமேஜை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். ஓகே, இப்போது பேக்ரவுண்ட் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பிஎன்ஜி டெக்ஸ்ட்டு தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸை ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா கம்போசிஷன் 1க்கு மேலே ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜ் தான் நம்ம பிஎன்ஜி டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிற இமேஜ். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது நான் செலக்ட் பண்ணிவிட்டு அது ஜென்ரல் கீழே இருக்கிற இமேஜ் போங்க. அதில் கஸ்டம் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பிக் இமேஜ்ன்ற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் எந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட்டை கேலரி போய்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஆட் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரீமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா பாரு கீழே ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் போங்க. ஜென்ரல் போய்ட்டு விசிபிள் போய்ட்டு எனேபிள் கொடுங்க. அந்த பாக்ஸில் டிக் பண்ணி விடுங்க. டிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டர்ஃப்ளை இமேஜ் வந்து கிஃப்ட் இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ நான் இந்த டெம்ப்ளேட்லேயே கொடுத்துருக்கேன். தனியாக டிஸ்கிரிப்ஷனில் இல்லை, டெம்ப்ளேட்லேயே இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணாலே போதும். டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணாலே போதும். தனியாக பட்டர்ஃப்ளை இமேஜ் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கம்போசிஷன் 1ல் ஃபஸ்ட்டு இருக்கிற பார்ட்டிகல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் போய்ட்டு விசிபிள் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் பார்ட்டிகல் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த பார்ட்டிகல் வேணாம், வேறு பார்ட்டிகல் நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த பார்ட்டிகளை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அப்பியரன்ஸ் போய்ட்டு பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் எந்த பார்ட்டிகல் வைக்க போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அகைன் பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறேன். லாஸ்ட்லேருந்து செகண்டாக இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அப்பியரன்ஸ் போங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா என்னோடய டியூப் சேனல் நேம், அதாவது டியூப் டெக் தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச சேனல் நேம் இல்லை உங்களோட பேரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரு கீழே ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டெக்ஸ்ட்டு தான் அந்த டெக்ஸ்ட்டு. ஸோ அதில் அப்பியரன்ஸ் போங்க.
அப்பியரன்ஸ் போங்க, அதில் டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட பேர் போட்டுக்கலாம். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க ஃபாண்ட் சைஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ டெக்ஸ்ட்டு கீழே ஃபாண்ட் சைஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் இருக்கிற பாயிண்டரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இதே போல் நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான சைஸ் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிட் பண்ண 2 டெக்ஸ்ட்டையுமே பார்டருக்கு வெளில கொண்டு போய் வைக்கணும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க, அதில் ஜென்ரல் போங்க, புஷ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ மேலே இருக்கிற பாயிண்டரை மூவ் பண்ணி அந்த டியூடெக் தமிழ் அப்படின்ற அந்த டெக்ஸ்ட்டை பார்டருக்கு வெளில கொண்டு போய் வச்சுருங்க, நான் வைக்கிற பொசிஷனில். அதே போல் அந்த கீழே பார்த்தீங்கன்னா சாங்கோட டைம் ஓடும். ஸோ அந்த டைமிங்கான டெக்ஸ்ட்டு வந்து பார்ட்டிகல்ஸ் கீழே இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டு. ஸோ அதையும் அதே போல் பொசிஷனில் போயிட்டு பார்டருக்கு வெளில வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தா தான் கரெக்டாக அந்த 2 டெக்ஸ்ட்டுமே வந்து பார்டருக்குள்ளே வரும். ஸோ அதனால தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கரெக்டான பொசிஷனில் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள், அதில் ப்ரீசெட் போங்க, அதில் நிறையா சைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இருக்கிற எந்த சைஸுமே நீங்கள் கொடுக்கக்கூடாது. வேறு என்ன சைஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ வித் கீழே வாங்க, அதை கேன்சல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா வீடியோ வித் இருக்கும், அதில் 1080. வீடியோ ஹைட் பார்த்தீங்கன்னா 1080 இருக்கும். ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா 60 இருக்கும். வீடியோ பிட் ரேட் 12 இருக்கும். ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ நல்லாயிருக்கு, நான் அப்லோட் பண்ணேன்னா வாட்ஸ்அப்பில் அப்படி இல்லைனா யூடியூப்பில் அப்லோட் பண்ணக்குள்ளே கிளாரிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரேம் ரேட் வந்து 30 இல்லை 24 கொடுத்துருப்பீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்திருக்கும். ஸோ 60 கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளாரிட்டியாகவே உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட டவுட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்கலாம்.